கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தண்டவாளம்னா என்னன்னு தெரியுமா? தண்டவாளத்துல என்ன போகும்? தொடர் வண்டி. தொடர் வண்டி போற தண்டவாளம். தினமும் ஒரு நாளைக்கு எப்படியும் 10 வண்டி போற தண்டவாளத்துல 10-11 குழந்தைகள், ஒரு 15 குழந்தைகள் விளையாடுது. பக்கத்துல இன்னொரு தண்டவாளம், வண்டியே போகாது, தடை செய்யப்பட்ட பகுதி. அதுல ஒரு குழந்தை விளையாடுது. இப்ப திடீர்னு வண்டி வந்துருச்சு, இங்க 15 குழந்தை விளையாடுதுங்க. இப்ப ஒரு குழந்தை தண்டவாளம் அங்கிட்டு விளையாடுது, 15 குழந்தை இங்கிட்டு விளையாடுது. வண்டி வர்ற தண்டவாள பாதையில இப்ப வண்டி என்ன செய்யணும்? அந்த பக்கம் வாங்க, தம்பிகிட்ட கொடுங்க, இப்படி முன்ன வரக்கூடாது, அப்படி வாங்க. நம்ம தான் ஒரு பண்பாடா நடந்துக்கிறோம். அங்கிட்டு கொடுங்க, அடுத்தவங்க நம்மளை ஒன்று சொல்ற அளவுக்கு ஆயிடக்கூடாது. கொடுக்க சொல்லுங்க, கொடுப்பார். அப்ப என்னாச்சு? வண்டி வர்ற பாதையில 15 குழந்தைகள் விளையாடுது, வண்டியே வராத பாதையில ஒரு குழந்தை விளையாடுது. திடீர்னு வண்டி வந்துருச்சு, யாரை காப்பாத்தலாம், யாரை கொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். உட்கார்ந்துருக்க யாராவது ஒருத்தர். ஆமா, யாரை கொல்றது முதல்ல? அது வேணும்ல. குண்டு போட்டு கொள்றேன், ஈராக்கு கண்ட கடவேலாம் போட்டு கொள்றேன். தமிழர்கள் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை இடர்பாடுகள் இந்த மக்கள் வாழ்க்கைக்கு. இப்ப யாரை கொல்லலாம் சொல்லுங்க? அண்ணன் முருகேசன் சொல்லுங்க. ரொம்ப மதிப்பா இருக்காரு, அதுதான் கேக்குறேன். சொல்லுங்க, யாரை கொல்லலாம்? கதையே அவருக்கு புரியல. நான் என்ன கதை சொன்னேன்னு அவருக்கு தெரியல. அப்புறம் கிட்ட அவர் சொல்றது ஐயா என்ன சொல்றாரு? ஐயா சொல்றாரு ஒரு கணக்கு, ரயில நிப்பாட்டணும் ஐயா. பஸ் அது பேருந்து மாதிரி படக்குன்னு நிறுத்துற காரியம் இல்ல. அந்த நேரத்தில் எவன் காட்டுவேன்? சிவப்பு கொடி வந்துருச்சு, 15 குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கு. ஏன் இந்த பாடுபடுத்துற? போய் அந்த பக்கம் வாயா, அப்புறம் போடலாம். இப்ப 15 குழந்தைகள் விளையாடுற பாதையில வண்டி வந்துருச்சு, ஒரு குழந்தை விளையாடுற பாதையில வண்டி வரல. ஒரு உயிரை காப்பாத்தணும், ஒரு உள்ளே கொண்டுடலாம். ஒரு உயிரை கொண்டுட்டு 15 பேரை காப்பாத்தணும்னு தான் தோணும் எல்லாருக்கும். அவரோட என்ன இந்த அவர் மட்டும் இல்ல, நாட்டுல கொள்ள பேர் அதுதான் நினைக்கிறேன். சட்டப்படி பார்த்தா ஒரு குழந்தை விளையாண்ட பாதை, வண்டி வராத தடை செய்யப்பட்ட பகுதி, அது தப்பே இல்லை, அது நியாயம். ஆனா 15 குழந்தைகள் விளையாண்ட பகுதி, வண்டி வர்ற பாதை, அது தவறு. தவறு செய்யற 15 பேரை காப்பாத்த தப்பே செய்யாத ஒருத்தனை தண்டிக்க சொல்றீங்களே, என்ன நியாயம்? அதுதானே இந்த உலகத்துல நடக்குது. தப்பு செய்யற ஒருத்தன் இல்ல, 10 பேரை காப்பாத்த தவறே செய்யாத ஒருத்தன் கொல்லப்படுகிறான் இந்த நாட்டில். இப்படித்தான் இந்த நியாயமும் இருக்கு என்பதை உணர்ந்து கொண்டால் நாளைய தலைமுறை வாழ்வதற்கு வழி இருக்கு என்பதை உணர்வோம். ஆகினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது நின்று வைங்க.